ஹாய் ஹலோ மக்களே வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரிப்பில் இருக்குது. ஸோ உடம்பு சரியில்லை மக்களே, அதனால தான் நேற்றே வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு. நேற்றோட 7 நாள் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை போய் அட்மிட் ஆனது. சாரி, வெள்ளிக்கிழமையா சரியா தெரியலையே எனக்கு. வெள்ளிக்கிழமை வந்து பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துச்சு. சரி, திங்கக்கிழமை நினைக்கிறேன். ஆமாம், நேற்று என்ன கிழமை? நேற்று சனி. திங்கக்கிழமை அட்மிட் ஆனோம். ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏன் சொன்னேன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பாப்பாவுக்கு ஃபீவர் வந்துச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே தான் எனக்கு ஈவினிங் ஃபீவர் வந்துச்சு. அப்படியே வந்து தம்பிக்கு வந்து தம்பி நல்லா இருந்தேன். ஒரு நாள் விட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து தம்பிக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. எல்லாம் தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணியுமே தம்பிக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஏன்னா பாப்பாவுக்கும் ஒரு ஃபிக்ஸு சின்ன பிள்ளையில வந்துச்சு. அது மாதிரி தம்பிக்கும் வந்து செகண்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு. அப்புறமா நான் தொடச்சி விட்டு சிரப் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் டேப்லெட் எல்லாம் கொடுத்து தான் தூங்க வச்சோம். அப்படி இருந்துமே எனக்கு வந்துருச்சு. நல்லா தான் பார்த்துக்குறோம். பட் இருந்தாலும் என்ன ஹெல்த் இஷ்யூ நமக்கு தெரியாதுல்ல. அப்புறமா டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் இரும்பு சத்து வந்து கம்மியாக இருக்குது தம்பிக்கு, ஸோ அதனால் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவன் ரொம்ப ஏங்கி எழுந்தால் கண்ணெல்லாம் ரொம்ப போயிடுது. மேக்ஸிமம் அவன் அழகாக விடாததுக்கு காரணம் நான் வந்து வேலைக்கு போகாததுக்கு காரணம் அவன். ஏன்னா என்னையை விட்டுட்டு வேறு யார்கிட்டையுமே அவன் இருக்கவே மாட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் போனப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை, யார் பார்த்துக்கிற வந்தாலுமே அவன் வந்து போக மாட்டேறான். நல்லா இருந்தேன்னா கூட அப்பாட்ட அம்மாட்ட எல்லாத்தையும் சேர்ந்துக்கிருவேன், எங்கள் அண்ணன் கூட போயிடுவேன். ஆனால் அதுவும் கொஞ்சம் நேரம் தான். நல்லா உடம்பு சரியில்லை அப்படின்னா என்னை விட்டு போகவே மாட்டேன். மேக்ஸிமம் அதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம வந்து வேலைக்கு என்னால் போகவே முடியல. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில பேர் நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் வந்து நீ வீடியோ சொல்லிகிட்ருக்க, உனக்கு வேலை இல்லையா, போய் பிள்ளைகளை பாரு அப்படிலாம் சொல்லலாம். அதனால நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எல்லோரும் மேக்ஸிமம் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறேன். அப்படி கிடையாது. ஏன்னா வந்து இதுலேருந்து ஒரு இன்கம் வருது. அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும். புரியுதா? என்ன தான் நம்ம வந்து இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு பத்தாது. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அப்படின்றப்ப நம்ம வந்து குழந்தைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுது. நம்ம வீட்டிலேருந்து வேறு ஒர்க்கும் பண்ண முடியாது. சப்போஸ் வேறு ரைட்டிங் ஒர்க்கு இல்லை லேப்டாப் ஒர்க்குனாலுமே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சின்ன குழந்தைகளை வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. பார்க்குறதுக்கு இன்னொன்று வந்து பார்க்குறதுக்கு ஆள் இருந்தால் தாராளமாக நம்ம வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம். இல்லைன்றப்ப வந்து நம்மளால் பண்ண முடியாது. மிஸ் வேலைக்கு போயிடுவாங்க, நான் தான் 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணுவேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிடும். வாரத்தில் ஒரு 3 நாள் அனுப்பிவிடுவேன், 4 நாள் அனுப்பிவிடுவேன். ஒரு நாள் வந்து லீவ் போட்டு விடுறது சொல்லிடுவேன். ஏன்னா சின்ன பிள்ளை போட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் படுத்தக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து இது பண்ண மாட்டேன். அதனால் வந்துட்டு சரி ஓகே, இதில் நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி நமக்கு ஒரு இன்கம் வரும் அப்படின்னு நினச்சோன்னா நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணோம். பட் அந்த சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இந்த சேனலில் வந்து ப்ராப்பராக நம்ம பெரிய வீடியோஸ் இந்த மாதிரி எப்போயுமே நம்ம யூடியூப்பில் வந்து ப்ராப்பராக ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணுறது, அது மாதிரி வந்து ஒரு பெரிய லாக்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் சேனல் சொல்லுவாங்க. நமக்கு அதை பற்றி தெரியும், ஆனால் எனக்கு போடுற டைம் இல்லை. ஸோ அதனால் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படியே போயிடுறது. அதனால தான் ஷார்ட்ஸ் மூலியமாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுலேயும் கை நழுவி போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து அதை இனிமேல் வந்து ப்ராப்பராக நம்ம போடணுன்னு தான் நினைக்கிறோம். ஏதோ ஏன்னா விஸ்வம் பாவம் இல்லை, அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க எங்களை வந்து பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன், அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பட் இருந்தாலும் எனக்கு சங்கட்டமாக இருக்கும்னா நம்ம விஸ்வ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மனைவி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருந்தாலும் என்னதான் இருந்தாலுமே அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது நான் நினைப்பேன். என்ன கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. நாங்கள் 2 பிள்ளையை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து மெயினாக வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணுது. யூடியூப் ஓப்பன் பண்ணி சரி ஓகே வீட்டிலேருந்தே ஏதோ ஒரு லாக்ஸ், ஏன்னா பிள்ளைகளும் பக்கத்துலேயே இருந்த மாதிரி இருக்கும். பாப்பா ஸ்கூலுக்கு போய் அனுப்பி விட்டுட்டு பாப்பா போயிட்டு வரவங்களையுமே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சப்போஸ் அம்மா வந்துடுவாங்க, ஈவினிங் அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அப்படிலாட்டி அப்பா இருப்பாங்க, இல்லை ரிசா அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அத்தை மாமா, ஏன்னா நானும் அப்பா அம்மா தான் சொல்லுவேன், அதனால தான் விசா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படின்றப்ப சாயந்தரம் வந்துடுவாங்க, அப்போ விட்டுட்டு நான் வீடியோ எடுப்பேன். அந்த மாதிரி தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. எப்படின்னு தெரியல, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே தான் ஃபீவர். சாயந்தரம் வரப்போய் ஃபீவரோட தான் வந்திருக்கான். என்ன சைடில் பார்த்துட்டே இருக்காங்க, தோசை வெந்துக்கிட்டு இருக்கு, கோதுமை தோசை சாப்பிட்றாமா. பாப்பா உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். தம்பி இன்னும் எந்திரிக்கலை. எனக்குமே காது வலி, தலை ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நேற்றே வீடியோ போடன்றேன், என்னால் ஒன்றுமே முடியலை, இன்றைக்குமே முடியலை. ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ வர ஃபீவர் வந்து 10 நாள் அப்படி இருக்குது. குழந்தைகள்லாம் உண்மையிலே ரொம்ப பாவம். பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்துக்கிட்டாலுமே இப்போ வெளியே இருந்து வைரஸ் வந்து எப்படி சொல்கிற மாதிரி இந்த கொரோனா வந்தப்பெல்லாம் இருமல் மூலியமாக பரவு, தும்மல்
பக்கத்தில் இந்த கொரோனா போகிறவங்க போனாலே அந்த காற்று பட்டு பரவுதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ இருக்க ஃபீவர் போல் 2 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க, அப்படின்னா 3 பேர் வந்து அட்மிட் ஆகுறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இருந்தாலும் குழந்தைகளை கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளாலே தாங்க முடியலன்றப்ப சின்ன குழந்தைங்களாம் பாவம். எனக்கெல்லாம் அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன்னா இவன் வந்து தம்பியை நைட்டெல்லாம் அழுவியான் தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பேன், யார்கிட்டையும் போக மாட்டேன். என்ன பண்ண முடியும், நம்ம பாத்ரூம்னாலும் கூப்பிட்டே போகணும், அப்படி இருக்குது. அதனால் வந்துட்டு மக்களே சரி டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறது சொல்லிடுவோம். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போகிறோம். மக்களாக நீங்கள் வந்து சப்போர்ட் தருங்க. வேறு ஏதாவது வீடியோஸ் என்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் வந்து அதான், ஏன்னா மெயின் வந்து நமக்கு நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் பிள்ளைகளோட சேஃப்டி முக்கியம் தானே. ஏன்னா நியூஸு காலையில் எடுத்து பார்த்தாலே மக்களே ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமை இப்படி இருக்குது, குழந்தைகளை பண்ணிட்டாங்க, வயசானவங்களை இந்த தெருவில் போகிறவங்கள பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த கேட்குறப்ப, அப்படி யூடியூப்பில் பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கெல்லாம். ஐயோ என்னடா பண்ண போகிறோம். அதனாலே நான் வந்து கதவு பூட்டுனா நாங்கள் மேக்ஸிமம் இந்த சைடு ஒரு 2 கதவு, அந்த சைடு தான் நாங்கள் இது பண்ணுவோம். மெயின் கதவு வந்து நான் எப்பவுமே திறக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த சைடு பார்த்தாலே நமக்கு தெரியும் யார் வராங்க போகிறாங்கன்னு மாடியிலேருந்து. அதனால் அது மட்டும்தான் அவ்வளோ பண்ணிடுது, மற்றபடி நான் திறக்க மாட்டேன். யாராவது ஃபோன் போட்டால் மட்டும்தான் எங்கள் வீட்டிலேருந்து போட்டதான் திறப்பேன். அது மாதிரி நீங்களும் சேஃப்டியாக இருங்க. ஏன்னா நிறையா நியூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க யார் வந்தாலும் கதை திறக்கக்கூடாது அப்படிலாம் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் யாருமே தயவு செஞ்சு நம்பி குழந்தைகளையோ நீங்களுமே நம்பாதீங்கன்னு சொல்லி நான்லாம் யாராவது இப்போ நம்ம போயிட்டே இருக்கணும், இங்கே பைக்கில் யாராவது ஸ்பீடாக இருந்தாலே நான் பயந்துட்டு ஓரம் கட்டிடுவேன், ஆள் இருக்க இடத்துல தான் இருப்பேன். யாரையும் நம்ப முடியாது மக்களே, செயினை பறிக்கிறேன்றாங்க, என்னென்னமோ நடக்குது, அதனாலேயே பயமாக இருக்குது. அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து நம்ம வாட்டுக்கு வீட்டில் இருக்கோமா, ஏதோ ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி போடுறோமா, அதில் இன்கம் வருது லேட் ஆகுது, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ நமக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம உயர்த்தி விடலாம். ஏன்னா எத்தனையோ பேர் யூடியூப்பில் சம்பாரிச்சு வீடு மாளிகை கட்டியிருக்கேன், எனக்கு அந்த லெவலுக்கு வேணாம். ஏதோ ஒரு இன்கம் இருந்துச்சுன்னா என்னோட குழந்தைகளுக்கு சேஃப்டி ஆகிக்கிறோம், கொஞ்சம் விசுக்கு நான் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. அதனால தான் நான் மெயினாக வந்து நம்ம வந்து வீடியோ போடுறது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, குழந்தைகளை வந்து சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா நியூஸில் பார்க்குறோம் இப்போ வந்து பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பில்லை, ஆண் குழந்தைக்கும் பாதுகாப்பில், பெரியவங்களுக்கும் பாதுகாப்பில், பிறந்த குழந்தைகளவே சீரழிக்கிறாங்க. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு நமக்கும் தெரியலை. மிருகங்கள் சொல்கிறதுக்கு அவ்வளோ நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் அப்படியே எடுத்தோடனே அசிங்கம் வருது, அது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா யாரோ பெத்த குழந்தைய இப்படிலாம் பண்ணுறோமேன்ற ஒரு மைண்ட் இல்லை, ஏதோ போதைக்கு அடிமையாகி வந்து குழந்தைகளை இது பண்ணுறாங்க. அதனால் வந்து குழந்தைகளை மேக்ஸிமம் நானும் அதனால தான் பாப்பா டியூஷனுக்கு சொல்லுவாங்க ஒரு சிலர், சாயந்தரம் டியூஷன் கூட எல்கேஜியில் நான் கலெக்டராக்கா படிக்கிறதுக்கு பிள்ளை இப்போ போய் டியூஷனில் விட அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதை விட நமக்கு என்ன வேலைன்னு நான் நினைப்பேன். நான் அந்த 4 மணிக்கு பிள்ளை வருதுன்னா 1 hour வந்து பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருவேன், மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரத்தை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி தருப்பாங்க, நான் சொல்லித்தரேன்னு இல்லையே பாப்பா எனக்கு சொல்லி தருவோம். வீட்டில் வந்தோடனே எடுத்து உட்காந்துருவேன், ஸ்நாக்ஸ் ஏதோ கொடுத்துட்டு இல்லை பாப்பாவுக்கு ஏதாவது ஊட்டி விட்டுட்டு அப்படியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு உட்காந்துட்டு அம்மா இதை சொல்லித்தாங்க அதை சொல்லித்தாங்க சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நான் வீடியோ எடுப்பேன். இல்லை அவன் வந்த உடனேவும் விசு வந்தாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து அவன் வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணுறது இது நான் ஃப்ரீ ஆகிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. அதனால் தயவு செஞ்சு யாரையும் நம்பி குழந்தைகளாக ஒப்படைக்காதீங்க, அதுதான் என்னோடது. ஏன்னா நான் எடுத்தோடனே நான் எப்பவுமே வந்து யூடியூப், அதனால் நம்ம தாங்க பாதுகாத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து சேஃப்டியாக இருங்க. போகிறப்ப வெளியில் போகிறப்ப வர்றப்ப எங்கேனாலுமே பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அதனால் பார்த்து நம்ம தான் இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கோம்னா நமக்கு யாரும் நம்ம வந்து பாதுகாப்பு தர மாட்டாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா விலைக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க, நம்மளை ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு தான் இருப்பாங்க. நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும், குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும், ஆண் குழந்தைகளை மெயினாக பார்த்துக்கணும், பெண் குழந்தை, ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு நடக்கிற மாதிரி தான் ஆண் குழந்தைகளுக்கு இப்போ நடக்குது, நிறையா நியூஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனாலேயே எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துட்டு தான் நான் வேலைக்கே நான் போகாததுக்கு காரணம். வேலைன்றது செகண்டரிங்க, சம்பளம்ன்ற பணம்ன்றது எல்லாமே செகண்டரி. உயிர் போனால் நமக்கு எப்படிங்க திரும்ப வருமா, அதனால் வந்து பார்த்துருங்க, ஓகேவா? ஓகே மக்கள், இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை வந்து பாருங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ நமக்கு தெரிஞ்சதை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம வந்து இனிமேல் வந்து ஒரு ப்ராங்க் வீடியோவோ ஏதோ ஒன்று பண்ணி நமக்கு ஒரு முயற்சி பண்ணுவோமே, முயற்சி பண்ணி இதுலேருந்து ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஹாப்பி தானே. ஓகேவா மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறாங்க, நடக்கிறது தான் சொன்னேன். ஓகேவா, பாய்.